Wife in love with someone else without any physical relations is not adultery. High Court. The Madhya Pradesh High Court has held that merely because the wife is in love with someone else is not enough to prove adultery on her part to deny her maintenance. The court categorically held that for sexual intercourse is necessary for adultery. From Section 144(5) of the BNSS 125(4) of the CR.P.C. It is clear that only if the wife is proved to be living in adultery, then the maintenance amount can be denied. Adultery necessary means sexual intercourse. Even if a wife is having a love and affection towards somebody else without any physical relations, then that by itself cannot be sufficient to hold that the wife is living in adultery, held Justice G.S. Ahluwalia. It was further pleaded that the wife was having a love affair and that the applicant had been disposed of his ancestral property by his father. Revisionist husband approached the High Court against the order of the Principal Judge, Family Court, Chhindwara, MP, awarding interim maintenance at Rs 4,000 to the respondent wife. It was pleaded that the revisionist was earning only 8,000 rupees and the wife was already getting 4,000 rupees as interim maintenance in lieu of the order passed under Section 24 of the Hindu Marriage Act. It was further pleaded that the wife was having a love affair and that the applicant had been disposed of his ancestral property by his father. Holding that the wife's adultery was not proved by the husband, the court proceeded to deal with the interim maintenance awarded to the wife. The court held that the trial court, while awarding maintenance of 4,000 rupees under Section 125 CRPC, had considered the award of interim maintenance under Section 24 of the Hindu Marriage Act. Therefore, there was no illegality in the order. Holding that the husband is an able-bodied person and that his family members played fraud on the wife at the time of marriage, the court dismissed the revision. Case title: Amit Kumar Khodke v. SMT, Madhuri at Anjali. உடல் ரீதியான உறவுகள் இல்லாமல் மனைவி வேறொருவரை காதலிப்பது விபச்சாரம் அல்ல. உயர் நீதிமன்றம். மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம், மனைவி வேறொருவரை காதலிப்பதால் மட்டுமே அவள் பராமரிப்பு மறுக்கப்படுவதற்கு விபச்சாரத்தை நிரூபிக்க முடியாது என்று தீர்ப்பளித்துள்ளது. பாலியல் உறவு என்பது விபச்சாரத்திற்கு அவசியம் என்று நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியது. CRPC இன் BNSS 12(5)(4) இன் பிரிவு 14(4)(5) இன் படி, மனைவி விபச்சாரத்தில் வாழ்வது நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே பராமரிப்பு தொகையை மறுக்க முடியும் என்பது தெளிவாகிறது. விபச்சாரம் அவசியம் என்பது பாலியல் உடலுறவை குறிக்கிறது. ஒரு மனைவி எந்த உடல் ரீதியான உறவுகளும் இல்லாமல் வேறொருவர் மீது அன்பும் பாசமும் கொண்டிருந்தாலும் மனைவி விபச்சாரத்தில் வாழ்கிறாள் என்று கூறுவதற்கு அதுவே போதுமானதாக இருக்க முடியாது என்று நீதிபதி G.S. அலுவாலியா தீர்ப்பளித்தார். மனைவிக்கு காதல் விவகாரம் இருப்பதாகவும் விண்ணப்பதாரர் தனது தந்தையால் அவரது மூதாதையர் சொத்தை அப்புறப்படுத்தியதாகவும் மேலும் வாதிடப்பட்டது. பிரதிவாதி மனைவிக்கு Rs.4,000 இடைக்கால பராமரிப்பு வழங்கிய முதன்மை நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து திருத்தல்வாதிகளவர் உயர் நீதிமன்றத்தை அணுகினார். திருத்தல்வாதி 8,000 ரூபாய் மட்டுமே சம்பாதித்து வருவதாகவும் மனைவி ஏற்கனவே 4,000 ரூபாய் பெற்று வருவதாகவும் இந்து திருமணச் சட்டத்தின் பிரிவு 24 இன் கீழ் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு பதிலாக இடைக்கால பராமரிப்பு இருப்பதாகவும் வாதிடப்பட்டது. மனைவிக்கு காதல் விவகாரம் இருப்பதாகவும் விண்ணப்பதாரர் தனது தந்தையால் அவரது மூதாதையர் சொத்தை அப்புறப்படுத்தியதாகவும் மேலும் வாதிடப்பட்டது. மனைவியின் விபச்சாரத்தை கணவரால் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி
நீதிமன்றம் மனைவிக்கு வழங்கப்பட்ட இடைக்கால பராமரிப்பு குறித்து நடவடிக்கை எடுத்தது. விசாரணை நீதிமன்றம் பிரிவு 125 CRPC இன் கீழ் 4000 ரூபாய் பராமரிப்பு வழங்கிய போது, இந்து திருமணச் சட்டத்தின் பிரிவு 24 இன் கீழ் இடைக்கால பராமரிப்பு வழங்குவதை கருத்தில் கொண்டதால், உத்தரவில் எந்த சட்டவிரோதமும் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கணவர் ஒரு திறமையான நபர் என்றும், திருமணத்தின் போது அவரது குடும்ப உறுப்பினர்கள் மனைவியை ஏமாற்றினர் என்றும் கூறி நீதிமன்றம் திருத்தத்தை தள்ளுபடி செய்தது. வழக்கு தலைப்பு: அமித் குமார் கோடगे எதிர் श्रीमती माधुरी अंजलि। पत्नी का किसी और से प्रेम होना व्यभिचार नहीं, उच्च न्यायालय। मध्य प्रदेश उच्च न्यायालय ने कहा है कि पत्नी का किसी और से प्रेम होना ही व्यभिचार साबित करने के लिए पर्याप्त नहीं है, ताकि उसे भरण पोषण देने से मना किया जा सके। न्यायालय ने स्पष्ट रूप से कहा कि व्यभिचार के लिए संभोग आवश्यक है। सीआरपीसी की धारा 144(5), 125(4) से यह स्पष्ट है कि यदि पत्नी के व्यभिचार में रहने का प्रमाण मिल जाता है, तभी भरण पोषण राशि से इनकार किया जा सकता है। व्यभिचार का अर्थ है संभोग। यदि पत्नी का किसी और से प्रेम और लगाव है, लेकिन उसके साथ कोई शारीरिक संबंध नहीं है, तो भी यह अपने आप में यह साबित करने के लिए पर्याप्त नहीं है कि पत्नी व्यभिचार में रह रही है। न्यायमूर्ति GS अहलूवालिया ने कहा। इसके अलावा यह दलील दी गई कि पत्नी का किसी और से प्रेम संबंध था और आवेदक को उसके पिता ने उसकी पैतृक संपत्ति बेच दी थी। संशोधनवादी पति ने प्रधान न्यायाधीश, पारिवारिक न्यायालय छिंदवाड़ा म्प्र द्वारा प्रतिवादी पत्नी को 4,000 रुपए का अंतरिम भरण पोषण दिए जाने के आदेश के विरुद्ध उच्च न्यायालय का दरवाजा खटखटाया। यह दलील दी गई कि संशोधनवादी केवल 8,000 रुपए कमा रहा था और पत्नी को हिंदू विवाह अधिनियम की धारा 24 के तहत पारित आदेश के बदले में पहले से ही 4,000 रुपए का अंतरिम भरण पोषण मिल रहा था। यह भी दलील दी गई कि पत्नी का प्रेम संबंध था और आवेदक को उसके पिता ने उसकी पैतृक संपत्ति बेच दी थी। यह मानते हुए कि पत्नी का व्यभिचार पति द्वारा साबित नहीं किया गया था, न्यायालय ने पत्नी को दिए गए अंतरिम भरण पोषण पर विचार करना शुरू कर दिया। न्यायालय ने माना कि धारा 125 सीआरपीसी के तहत 4,000 रुपए का भरण पोषण देते समय ट्रायल कोर्ट ने हिंदू विवाह अधिनियम की धारा 24 के तहत अंतरिम भरण पोषण के आदेश पर विचार किया था, इसलिए आदेश में कोई अवैधता नहीं थी। यह मानते हुए कि पति एक सक्षम व्यक्ति है और उसके परिवार के सदस्यों ने विवाह के समय पत्नी के साथ धोखाधड़ी की, न्यायालय ने पुनरीक्षण को खारिज कर दिया। केस का शीर्षक: अमित कुमार खोड़के बनाम श्रीमती माधुरी @ अंजलि।